இன்றைய நீயா நானா. இந்த பக்கம் தங்கச்சிகள், இந்த பக்கம் அக்காக்கள். உங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன வித்தியாசம் முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இங்க கூட இந்த இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல. தங்கச்சிட்ட கொடுங்க. ஸோ நான் வந்து டாக்டர், எந்த வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ், அவளது வந்து அரேஞ்ச் மேரேஜ். அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு 10 மாடு வச்சிருக்கோம். அப்புறமா லாரி பிஸ்னஸ் பண்றோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. செங்கல் வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? செங்கல்பட்டுல எந்த வந்து பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ வந்து ஃபிளாட் சிஸ்டம் தான், அபார்ட்மெண்ட் வைஸ் தான். இது ஆக்ஷன் மேடம். வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் சீனியர் மேனேஜராக இருக்காரு. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சிஸ்டரோட ஃபேமிலி வந்து 2 பேருமே சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ ஐ ஓன் அ ஃபிளாட் அண்ட் தே ஓன் அவனை பார்த்தா கூட எனக்கு பாவமா தான் இருக்குது. செவனே நீ கிடைக்கிற கஞ்சியை குடிச்சுட்டு செவனேன்னு கடங்கடா, ஏன்டா கத்துற? அவனுங்க அப்படித்தானே பண்ணதானே செய்வாங்க. ஹவுஸ். ஆனா சொல்லல பாருங்களேன், ஐ ஓன் a flat, they have own. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு இந்த மாற்றம் நடந்திருக்கு. கொஞ்சம் கொம்பு முளைச்சிருச்சு. இது எனக்கு பிடிக்கல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கல்யாணம் ஆக புதுசுல எங்க வீட்டுக்கு வருவாங்க சார். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கூப்பிட்டா எனக்கு உங்க வீட்டுக்கு வர பிடிக்கல. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? ஆக்சுவலி சார் உண்மையான ரீசன் என்னன்னா, கொஞ்சம் கிளீனா இருக்காது. ஆக்சுவலி உடனே கிளீன் பண்ண மாட்டாங்க அக்கா. துணி மடிச்ச துணி அப்படியே இருக்கும். எனக்கு நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். சாவு சாவும்ல செத்த பேல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. லைஃப் ஸ்டைல் என்னோட லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணுவா. நான் கல்யாணம் பண்ணி போன ஃபேமிலியில வந்து என் மாமியார் எனக்கு சொல்லுவாங்க, நீ ஜீன் போட்டுக்கோ, நீ ஷார்ட்ஸ் போட்டுக்கோ. எனக்கு அந்த ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, லைக் அவள மாதிரி தான் எனக்கும் லைஃப் இருக்கும்னு நினைச்சேன். எழுந்துக்கணும், நம்ம சாப்பாடு செஞ்சு தர வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருக்கிறதுனால ஓகே, இந்த மாதிரி இருந்தா இதுவும் நல்லா இருக்கு. சோ ஓலா 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 ஓலம்மா. ஒரு 6 வருஷமா அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்க ஆள்கிட்ட போய் அது சரின்னு நான் சொல்லலை. அவங்கள்ட்ட போய் நீ என்ன குடும்பம் நடத்துற, உனக்கு விவரம் தெரியலைங்கிற மாதிரி தட்டுறதுல இது வந்து கொஞ்சம் மட்டம் தட்டு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. இப்போ வந்து 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுது. இது ஒரு வார்த்தை வேற சொல்றா, எப்படி இவ்வளவு வருஷம் கூட நீ வாழ்ந்த? ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இவரை ரொம்ப நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து வர வைக்கிறார் சார். அவருக்கு முன்னாடி வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு போமான்னு சொன்னா எடுத்து வச்சிருவேன் சார். ஏன் நீ தெய்வமே தெய்வமே ஸ்டேட்டஸ் வேற போட்டுறா சார். காலைல பெட் காஃபி போறது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். 50-50 ஷேரிங் இந்த மாதிரி தான். ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ சொல்றேன், நான் ஒர்க் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா தெரியாத உனக்கு இந்த 4 மாசத்துல எதுக்கு வந்து இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ற? லாஸ்ட் நானும் கொஞ்சம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்றேன், நீ இதை பண்ணி தான் ஆகணும், இதை கிளீன் பண்ணி தான் ஆகணும், நீ பிள்ளைங்களை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நான் அவரை கிடையாது. நான் நல்லா இருக்கேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான் சார் அதிகமா. சொன்னா புரியாது மச்சான், வயிறு புரியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சொன்னா புரியாது சொல்லிக்கிட்டே இருக்கேன். வயிறு முதல்ல என்ன சொல்லு, புரியுதா? நாங்க சொல்றோம். ஒரு பிம்பம் வச்சிருப்பீங்களே, என் வீட்டுக்கார் இப்படி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிம்பம் இருக்கும்ல. அதான் சார். அது என்ன பிம்பமா இருந்துச்சு, இப்ப இது என்னவா மாறி போச்சு? அது வந்து சொக்க தங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு சார் முன்னாடி. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இல்ல நீ செஞ்சுட்டல நானும் செய்வேன். அது அந்த நெருக்கடிக்கு தள்ளுறது உண்மைதானே. என்னால எப்படி சார் தடுக்க முடியும்? கொடுக்கணும்னு தோணுது. ரைட்லா ரைட். உனக்கு என்ன, நீ சம்பாதிக்கிற,
உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, கஷ்டத்துல நீ சொல்லக்கூடாது, கஷ்டம்னா நான் தான் சொல்லணும். அத ஏன்டா புலம்பிட்டே கிடக்குற இன்ஸ்டால கேடப்பட்டவன? புலம்புற வேலையை விட்டு ஆகிற வேலையை போய் பாரு. இல்ல நீங்க ஏதாவது நல்லது கெட்டது உதவின்னு கேட்டுருவீங்கன்னு முந்திக்கிட்டே கஷ்டத்து எல்லாத்தையும் என்னையே சொல்லுங்க. இதே வேலை ரொம்ப என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இப்பதான் சார் தெரியுது அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் சொல்றாங்கன்னு. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். இது வரைக்கும் நான் அது புரியல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். அடுத்து அப்ப புரியல, இப்ப புரியுது. அது இப்ப புரியுது சார். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சார். அது என்ன, அதுல என்ன பெருமை இருக்கு? ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் உள்ள உனக்கு வண்டிக்கு மாலை போட்டீங்களா? போட்டு சார். எலுமிச்சம்பழம் வச்சீங்களா? அதுக்கு முன்னாள் நின்று போட்டோ எடுத்தீங்களா? சார். ஓகே சார். நேரா கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணீங்களா? வண்டி இருக்கு, சாதாரண மேட்டு தானே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? வாயில் என்னது கக்கிட் பேசு கேட்டா சில நேரங்கள்ல அதை எப்படி நம்ம சரியா உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஓகே, அப்போ என்ன பண்றதுன்னா அதை அதுல தப்பிச்சுக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா விட்டுறது. அப்படி விடக்கூடாது. ஆக்சுவலா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேறுகாலம் பார்த்தேன், எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி நான் வேலை செய்ய மாட்டேன் நீ எப்படி சொல்லலாம்? செய்ய மாட்டேன்னு சொல்ல சார். என்னோட குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நீங்க பிரச்சனை எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா, அவங்க ஃபேமிலியா உங்க ஃபேமிலியா எது முக்கியம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதை எடுத்துட்டு போக முடியாது. நானே ரிசல்ட் சொல்லி அவங்க ஃபேமிலி தான் முக்கியம். அவங்க சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குறேன். ஐ காண்ட் மேனேஜ் எனிதிங். ரொம்ப உடஞ்சு போன மாதிரி ஆயிடுவேன் எனக்கு. இப்போ ஹஸ்பண்ட் இல்லைனா கூட நிறைய ப்ரிஃபரன்சஸ் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அக்கா கிட்ட நான் ஒரு செருப்பாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தடிக்கு விழுந்து அவகிட்ட தான் வந்து நான் கேட்பேன். ஸோ இஃப் ஷீ இஸ் நாட் தேர் தென் ஐ எம் நத்திங். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். சிறப்பு, மிகச் சிறப்பு. நன்றி.